ஹலோ கைஸ், வணக்கம் சார். நான் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 3000 வீடியோஸ்க்கு மேல எடிட் பண்ணிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஸ்டார்டிங்ல என்னோட கிளைண்ட்ஸ் வீடியோஸ்லாம் கூட நானே தான் எடிட் பண்ணுவேன். பெரிய விஷயம். சோ இவ்வளவு வீடியோஸ் எடிட் பண்ணி பல்பு வாங்கி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வீடியோ மொக்கையா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, ஆனா அந்த மொக்க வீடியோ கூட கரெக்டான நேரத்துல கொடுக்காட்டி தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. சோ இந்த பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் ஃபாலோ பண்ணது ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் கைஸ். நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. ஏதோ பெரிய சீக்ரெட்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சோ அந்த 10 ஸ்டெப்ஸும் என்னெல்லாம் ஒண்ணு சொல்றேன். சோ வாங்க மெதுவா வீடியோல போலாம். நீ வாச்சல நிறைய பேர் வீடியோ ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே சென்டென்ஸை கரெக்டா வரணும்னு 5-6 வாட்டி திரும்ப சொல்லுவாங்க. யாரா என்ன தாண்டா சொல்றேன்? நானும் அப்படிதான் பண்ணுவேன். பட் அந்த வீடியோவை எடிட் பண்றவங்களுக்கு அந்த கரெக்டான சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அரை மணி நேரம் ஆயிடும். ஸோ இதுக்கு இப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டான சென்டென்ஸ் பேசின உடனே இந்த மாதிரி கிளாப் பண்ணுவேன். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த வீடியோல இருக்க கிளாப் சவுண்டை எடிட்டர் கரெக்டா பார்த்து ஈஸியா கட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சினிமாலாம் கிளாப் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்க ஸ்டெப் நம்பர் 2, ஒரு மணி நேரம் வீடியோவை நம்ம கட் பண்றோம்னா கண்டிப்பா அதை கட் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சோ இதுக்கு நீங்க உங்க டைம் லைன்ல வீடியோவை 2x ப்ளே பண்ணி கட் பண்ணீங்கன்னா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். அண்ட் இப்போ வீடியோல இருக்கிற சைலன்ஸ்லாம் கட் பண்றதுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் நீங்க மேனுவலா கட் பண்றீங்கன்னா நான் சொன்ன இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. தேர்ட் ஸ்டெப், எப்பவுமே நீங்க ஒரு எடிட்டிங் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. நான் சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் எடிட் பண்றேன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணுவேன். ஏன்னா எடிட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொட்டிட்டே இருக்கும். அதெல்லாம் இருந்து ட்ரை பண்றோம்ட்டு FX, SFXலாம் ஃபர்ஸ்டே இருந்து ஆட் பண்ணிருந்தோம்னா நாளைக்கு தான் எடிட் பண்ணி முடிப்போம். சோ நீங்க என்ன வீடியோ எடிட் பண்றீங்கனாலும் அதுக்கு ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணி ஆர்டரா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பிளான் பண்ணி பண்ணு. ஃபோர்த் ஸ்டெப், நம்ம எடிட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் ஈஸிங்கிற மாதிரி மொதல் வீடியோ தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஃபார்மேட்ல சேம் சப்டைட்டில், சேம் ஃபாண்ட், ஒரே மாதிரி கலர்ஸ், ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும்போது ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் டக்குன்னு கிரியேட் பண்ணலாம். பட் இப்படி லூப்ல ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஒரே ஃபார்மேட்ல வீடியோ பண்ணிருந்தோம்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் கம்மியாக சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே, நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப், நீங்க யூஸ் பண்ற எல்லா ரிசோர்ஸையுமே ப்ராப்பரா ஃபோல்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் இருந்து ஒன்னொன்னா தேடிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஓவர்லேஸ், மோஷன் பேக்ரவுண்ட்ஸ்னு எல்லாத்துக்குமே தனித்தனியா ஃபோல்டர் போட்டு பிரிச்சு ஒரே இடத்துல வச்சிருங்க. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். பிரிச்சு வைக்கிறதுக்கு ஃபோல்டர் இருக்கு, ஆனா ஃபோல்டர் உள்ள வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையேன்னு சில பேர் நினைக்கலாம். உங்களுக்காக நான் யூஸ் பண்ற SFX, ஓவர்லேஸ் எல்லாத்தையும் ஒரு டிரைவ்ல போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபோல்டர்ல போட்டு வைங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோல கீ ஃப்ரேம்லாம் வச்சு ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா வாவ் சூப்பர் அழகா இருக்குன்னு அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்றதுக்கு போயிடாதீங்க. கிரியேட் பண்ண எஃபெக்ட்டை ஒரு ப்ரீசெட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அதே எஃபெக்ட் வேற வீடியோல தேவைப்படும் போது அதை அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் இருந்து கீ ஃப்ரேம் வைக்கணும், கிரியேட் பண்ணணும், ரொம்ப வச்சுட்டு. CapCut யூசர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே அந்த ஆப்ல எல்லாம் ப்ரீசெட் தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அது ஒரு டெட்லைன் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா அப்பவும் வீடியோ கூட இருந்து போராடாதீங்க. ஜஸ்ட் அந்த வீடியோட ஹூக் பார்ட்ல செமையா ஒர்க் பண்ணிட்டு மேல இருக்கிறதெல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பண்ணிட்டு டீசெண்டா எடிட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிருங்க. இப்படி நம்ம பண்ணக்கூடாது தான், பட் டெட்லைனா இல்ல எஃபெக்ட் போட்டு எடிட் பண்றதான்னு பார்த்தா டெட்லைன் தான் மேட்ரு. ஜஸ்ட் நம்ம அந்த கண்டென்ட் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ற விதமா எடிட் பண்ணாலே போதும். அதுக்குன்னு எப்போ இதை ஃபாலோ பண்ணாதீங்க, எப்போ தான். ஓகே, சோ எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட உங்களோட எடிட்டிங் ஸ்டைலை நீங்க மாத்திக்கலாம். இந்த 8th ஸ்டெப் நானே கொஞ்ச நாள் முன்னால தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாள் நான் ஒரே லொகேஷன்ல இருந்து எடிட் பண்ணாதனால நமக்கு இதுக்கு வைஃபைன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் நம்ம ஜியோ சிம் வச்சே ஓடிட்டேன். தம்பி முட்டே அண்ணனை மறந்துடாதப்பா. என்னடா இப்படி சொல்லிட்டு? இப்போ கொஞ்ச நாள் முன்னால தான் நான் வைஃபையை ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன ஒர்க் எல்லாம் இப்போ 120ல போயிட மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க இப்போ உங்க எடிட்டிங் ஸ்கில் வச்சு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வைஃபையை ஃபிக்ஸ் பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா. இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது போதுங்க. 9th ஸ்டெப், எடிட் பண்றப்போ எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க கைஸ். இப்படிதான் சொல்லுவேன், பட் நானே யூஸ் பண்ணுவேன். பட் இதனாலே எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. என் லேப்டாப்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணாலே எல்லாம் பொறுமையா தான் லோட் ஆகும். இப்படி லோட் ஆகுறப்போலாம் என்ன இதுன்ட்டு பக்கத்துல மொபைல் இருக்கும், எடுத்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதான்ட்டு பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே டைம் எல்லாமே போயிடும். ஸோ டைம் சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப் எனக்கும் சேர்த்து தான். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? லாஸ்டா 10வது ஸ்டெப் என்னன்னா, மேல சொன்ன 9 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா அதை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸை படிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்றதுன்னு நான் ஒரு PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரூம்ல எங்கேயாச்சும் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதெல்லாம் ChatGPTல பார்த்துட்டு வந்து அப்படியே சொல்றேன்னு நினைக்காதீங்க. டைம் சேவிங் எடிட்டிங் டிப்ஸ் நானே நினைச்சிட்டு நான் எடிட் பண்றப்போ யூஸ் பண்ற சில விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதை விட நல்ல ஒரு வீடியோல அடுத்து சந்திக்கலாம். பாய். நீ இன்னும் போலையா? நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.